இந்த நாளிலும் கூட மீண்டும் மறுபடியும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஸோ தேவன் தந்த இந்த தருணத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு. அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன், எனக்கு உண்மையுள்ளவர், உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஒன்றாய் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவருக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது, விட்டு கொடுக்கவில்லையே, விட்டு கொடுக்கவில்லையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கவில்லையே. எங்கள் தேவன் எங்களை விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறபடியினால்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எங்களோடு இருக்கிறதுக்கு, பாவத்தில் வாழ்கிற எங்கள் வாழ்க்கையை மாற்றி எங்களுக்கு பரலோக வாசலை திறந்து கொடுப்பதற்காக அவர் வந்தார். அந்த சாத்தானுக்கு விட்டு கொடுக்க இல்லை, எங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷர்களுக்கு விட்டு கொடுக்க இல்லை. தாவீதுக்கு சொன்னது போல, துன்மார்க்கன் மத்தியில உனக்கு ஒரு விருதை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அதே மாதிரி தான் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில, அநேக சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வேதனை பாரங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சோதனை நேரம் இருக்கும், கஷ்டத்தின் நேரம் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் எங்கள் தேவன் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஏன்னா நாங்கள் விழுந்து போக மாட்டோம், அப்படியே விழுந்துரும், இல்லை முடிச்சிச்சு அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் கடவுள் அந்த இடத்துல தூக்கி விடுவாரு. ஆனா நாங்கள் யார் இப்பதான் தூக்கி விடுறாருன்னு நினைக்கிறோம், இல்லை, அவர் எங்களுக்கு கூடவே தான் இருந்திருப்பாரு, பட் அந்த உற்சாகத்தை தந்திருப்பார். இந்த பாடல் சொல்கிறது விட்டு கொடுக்கவில்லை. ஸோ பாடுவோமா, விட்டு கொடுக்காத தேவனை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, கடலையும் எல்லாவற்றையும் காற்றையும் அதட்டி அதிலிருந்து எங்களை காப்பாற்றின தேவன் நீங்க ஆண்டவரே.
தேர்ந்தெடுத்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. விட்டு கொடுக்காத தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே நீர் ஒருவர் ஆண்டவரே எங்களை காத்து தேற்றி வழிநடத்துகிறீரே, அதுக்கு நன்றி என்று சொல்கிறேன். எத்தனை நேரங்கள் ஆண்டவரே தனிமையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே வாழ்க்கையை வெறுத்த நிலையில் இருந்த போதும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவன் இருந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி என்று சொல்கிறேன். அந்த எலியாவை நீ காகத்தை கொண்டு போஷித்தது போல ஆண்டவரே நீர் எங்களையும் போஷித்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ஒரு ஆகாரத்தை தருகிறீர் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். அவர் எங்களை உடுத்திருக்கிறார், அதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் காலையில எழும்பினதிலிருந்து யோசித்து பார்த்தா இத்தனை நன்மைகள் செய்கிற தேவன் அவராய் இருக்கிறார். நாங்கள் சில நேரங்கள் யோசிக்கிறது, நாங்க சில இடங்கள் இடறி விழுகிற நேரத்துல கூட தேவன் எங்களை தூக்கி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானை விட என் தேவன் பெரியவர். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவருடைய கிருபை அநேகமாய் இருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுக்கு பாடும் பொழுது, அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தின் வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்கள் எங்களை சீராக்கி அவரோடு நாங்கள் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் அப்படி பற்றிக்கொள்ளலாம். ஸோ அந்த நேரம் கர்த்தருடைய கருத்தை அப்படி பற்றிக்கொள்ளும் பொழுது நாங்கள் விட்டு விலகுவதே இல்லை. அந்த ஒரு புது பலனை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஸோ எங்களுக்கு அந்த புது பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ தேவனிடத்தில் கிட்டி சேரும் பொழுது அந்த கிருபை எங்களை சூழ்ந்து ஒரு புது பலனை தந்து அவரை போல மாற்றுகிறது. என் இயேசுவை போல எங்களுக்கு மாறத்தான் விருப்பமாயிருக்கிறது. சொல்லுவோமா ஆண்டவரே, அந்த புது பலனை தாங்க ஆண்டவரே, உம்மை போல மாறத்தான் ஆண்டவரே எங்களுக்கு விருப்பமாயிருக்கிறது ஆண்டவரே, அதுதான் என்னுடைய வாஞ்சியாயிருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். Bye.
நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் இயேசுவே. புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் இயேசுவே. சொல்லுமா, புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் இயேசுவே. புதுபலனை தாரும். ஆண்டவரே, புதுபலனை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. வற்றாத நதியாய் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினாலே ஆண்டவரே, கிருபையினாலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிதாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய புதிய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அந்த புது பலனை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே தேவையான சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்திலே நிலை நிற்கிறதுக்கு ஆண்டவரே தேவையான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான தேவன் நீங்க ஆண்டவரே. உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை ஆண்டவரே என்னை சீர்படுத்த முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவரை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. உம் பாதம் வருகிறோம் ஆண்டவரே. உம் சமூகத்திலே சரணடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே வைத்து விடுகிறோம். ஏனென்றால் கண்மலையான தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மறைவில் ஆண்டவரே, உங்க உள்ளங்கையில் நடுவிலே ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை கண்ணின் கருவிழிகளை போல ஆண்டவரே இம்மட்டும் காத்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை காப்பாற்ற முடியும். நாங்கள் சில நேரங்களில் தஞ்சம் புகுந்து கொள்வோம். ஒரு தந்தையோ தாயோ ஒரு நண்பரோ உற்றாரோ உறவினர் நாங்கள் சோர்ந்து போற நேரத்துல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாராச்சும் இருக்கணுங்கிற ஒரு தஞ்சம் புகுந்து கொள்கிறோம். யாரோ ஒரு மேல ஒரு ரிலாய் ஆகிருப்போம். அப்படி இருந்தா எங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா நாங்க எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம் தேவனிடத்துல ஓடி சொல்லுவோம் என்று சொல்லி. தேவனிடத்துல ஓடி சொல்லும் பொழுது ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடலாம். தேவனோடு உறவாடுற அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களுக்குள்ளாக நாங்க உருவாக்கி கொள்ளணும். எங்க அம்மா அப்பா கூட நாங்க பேசாம இருந்தோம்னா எங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடும். அதே மாதிரி தான் தேவனோடு நாங்க பேசாட்டி வேலை செய்யும் பொழுதா இருக்கலாம் நன்றி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நேரத்துல ஒரு காஃபியோ டீயோ நீங்க போடுற டைமா இருக்கலாம், ஆனா நன்றி சொல்லுவோம். ஏன்னா தேவன் எங்களை காத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிற தேவன். அவருக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்பவும் அந்த ஒரு பழக்கத்திற்குள்ள வரப்போற தேவனுக்கு நன்றி என்று நீங்க டியூப்ஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், தனிமையா இருக்கிற நேரங்கள் எல்லாம் அந்த ஏசப்பாவுக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லணும். ஏன் சொல்லுங்க, உள்ளங்கையில என்னை வரைஞ்சு வச்சிருக்கிறார். அவர் கண்களை போல என்னை கருத்தாய் காத்து வழி நடத்துகிறார். அடுத்த பாடல் அவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்குது. எப்படி எங்கள் தேவன் எங்களை காத்து வழி நடத்துகிறார் சொல்லி விசுவாசத்தோடு பாடவுமா. கண்மலையின் மறைவில் ஆண்டவரை உள்ளங்கையின் நடுவிலே எங்கள் ஒவ்வொருவரை வைத்து காக்கிற தேவனாயிருக்கிறீர்கள். Salam
கவலை வேண்டாம், காலத்தை கவனியன்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காலத்தை கவனியன்றி. ஏழை நான் கூப்பிட்ட போது நான் இறங்கி பதிலளித்தேன். ஏழை நான் கூப்பிட்ட போது நான் இறங்கி பதிலளித்தேன். கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரேன். கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரேன். நாளை நாளுக்காக கவலை வேண்டாம். சொல்லியிருக்கிறது போல, பாடுகிறது போல, நாங்கள் நாளை நாளுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கவலை வேண்டாம், காலத்தை கவனியன்றி. ஏழை நான் கூப்பிட்ட போது நான் இறங்கி பதிலளித்தேன். ஆண்டவரே நன்றி இயேசப்பா. உம்மை நான் கூப்பிட்ட போதெல்லாம் என் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே பதில் தந்தீரே. நன்றி அப்பா. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரேன். கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் இம்மட்டும் காத்த தேவரே, என் இம்மானுவேலே உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துகிறீரே, அதுக்காக நன்றி என்று சொல்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பெரிய தேவன் என் வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிடமும் காத்து வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஆண்டவரே, பாடிய வண்ணமாக ஆண்டவரே இந்த ஏழையின் குரல் ஆண்டவரே நீ அதை கேட்டு ஆண்டவரே எனக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்கிறேன். விசுவாசத்தோடு சொல்வோம். அவர் பதில் கொடுத்து விட்டார். உங்களுடைய குரல்களை கேட்கிறார், உங்களுடைய அழுகைகளை கேட்கிறார், உங்கள் வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய அறிவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அந்த விசுவாசத்துக்குள் பலன் அடைவோம். சிறிய சிறிய காரியங்களுக்காக நாங்கள் விழுந்து போகக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை, வாக்குத்தங்களோ வாக்குவாதங்களோ, மற்றவர்கள் சொல்லுகிற புறம் கூறுதலினால் நாங்கள் இதயம் கசந்து போகக்கூடாது. ஏன் சொன்னாங்க, நாங்கள் தேவனோடு உருவாகும் பொழுது எங்களை ஒரு போர் வீரர்களை போல மாற்றி அவர் எங்களுக்கு ஒரு கோட்டை, ஒரு தஞ்சமாய் இருக்கிறார். சோ அந்த விசுவாசத்தை இந்த நாளில் பெற்றுக் கொள்வோம். அநேகர் நாங்கள் யோசிக்கிறது, அப்பா ஏசுப்பா எங்களோடு ஆண்டவரே நீங்க எப்பொழுதும் இருக்கிறீங்க என்று சந்தேகமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவரே உண்மை எப்படி என்ற வாழ்க்கையில் இருக்கிறீங்க என்று நான் கண்டு கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறோம். சில பேர் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உங்களுடைய முகத்தை காணணும், ஆண்டவரே உங்களுடைய பிரசத்தை அறியணும் என்று அநேகர் வாஞ்சியா இருப்பீர்கள். ஆனால் அந்த வாஞ்சை வேதத்தின் உள்ளாக வரும். எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறதுபடியாக அவருக்கு பாடுகிறதின் மூலமாக பார்க்கிறோம். எரிகோ மதலா இருக்கலாம், பைபிளுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்லாம் துதியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலும். கீழ்ப்படிதல் முக்கியமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழும் பொழுது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழும் பொழுதுதான் அவரை நாங்கள் கண்டடைவோம். அது தேவன் இந்த நாளிலும் எங்கள் கூட இருந்த அந்த பிரசனத்தினால் வண்ணத்துக்காக நன்றி என்று சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா இந்த நேரத்தில்.
மகா பெரிய தேவனே, கிருபை நிறைந்த தேவனே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீங்கள் எங்களுக்கு அந்த கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே. தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்று உலகத்தில் எது சரி எது தவறு என்று புரிந்து ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலின் ஆழத்தை அறிந்து நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாங்கள் வாஞ்சா இருப்பது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து உண்மை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே. ஆனாலும் சிலர் ஒரு அப்ப விசுவாசமாய் ஒரு தடுமாற நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் இன்று சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்கும் பொழுது தான் நம்முடைய சமூகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த வழிநடத்தலை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நான் தப்பான வழியில் போகும்பொழுதும் தப்பான காரியங்களை பேசும் பொழுதும் மற்றவர்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் ஆண்டவர் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் தவறுகளை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தவான்களாய் மாற முடியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரித்திருத்தும் பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டு உம்முடைய சமூகத்துக்கு ஒரு தூய பலியாய் நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீ பெரிய தேவன் ஆண்டவரே. உங்களை விட எதுவுமே பெருசு இல்லை ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் சரண் அடைகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க. எங்களை போஷித்து வழிநடத்துகிற தேவன், எப்பொழுதும் நிலை மாறாத தேவன், எங்களோட கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென்.